அந்த பாடல் வரியில சரண் வந்து அந்த பாட்டினுடைய தொடர்ச்சியா கிளைமேக்ஸ்ல ஒரு வசனம் வச்சிருப்பாரு. நீ நான் ஒரு விஷயம் கேட்டேன், அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ என்னென்னமோ கேட்கிற, அது மட்டும் உனக்கு கிடைச்சிருமான்ட்டு, வாசு நீ கேட்கிற எதுவுமே உனக்கு அது கிடைக்காது அப்படின்னு ஷாலினி சொல்றப்ப அது ஒரு அழுத்தமான வசனம். இந்த பாட்டோட வரிகளையும் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல ஷாலினி பேசுறது நீ லிங்க் பண்ணி பார்த்தாதான் அது புரியும். அந்த கேட்டேன்ங்கிறது அந்த படத்தினுடைய அடிப்படையான விஷயம். அஜித் கேட்கிறாருல, சத்தமில்லாத தனிமையிலிருந்து எல்லாம் கேட்டேங்கிறாருல, சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன் எல்லாமே. ஷாலினி கடைசி டைலாக் சொல்லுவா, நீ மனதை புரிஞ்சுக்க தெரியல, என்ன கேட்டேனே உன்னால புரிஞ்சுக்க முடியல, இதுல நீ 1000 கேட்கிற, உனக்கு எப்படி கிடைக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதான் படத்தினுடைய அடிநாதம். அது முடிஞ்சோன சூப்பர் பாட்டு, நீங்கள் என்னை, அந்த பாட்டு அது சூப்பர் பாட்டு. சோ இந்த பாடல்ல இருந்து இந்த படத்தை நீங்க கவனிக்கணும். இந்த பாடல் தான் இந்த படத்தினுடைய மையப்பொருள், இந்த படத்தினுடைய கருவே அந்த பாடல் தான். அதை அற்புதமா வைரமுத்து வந்து பண்ணியிருப்பாரு. வெறுமனே படத்துக்கு சம்மந்தம் இல்லாத பாடல் வரிகள் கிடையாது. சும்மா இந்த சீன்ல ஒரு லவ் சாங் வைங்கிற மாதிரி சும்மா ஒரு ஹைப்பா ஒரு பாட்டு வைங்கன்னு வைக்கல. அந்த கதை கருவுக்கு ஏற்ற பாடல் அது. அந்த பாடல்ல இருந்து தான் கிளைமேக்ஸ்ல ஷாலினி வசனம் பேசுறது, கடைசியிலே உங்களுக்கு திருப்பி அது கிடைச்சிடுறது. நீ கேட்டது கிடைச்சிருச்சு வாசு அப்படிங்கிறதோட படம் முடியுது.